வனத்தின் பற்கள். மாயன்மலையின் மேலிருந்து பரம்பை நோக்கி வரும் குதிரைப்படையை பார்த்த கணத்தில் பாரி உத்தரவுகளை மாற்றத் துவங்கினான். சேரப்படையை தாக்க வேண்டாம். முத்திரமலை புலிகரட்டின் மேலிருக்கும் வீரர்களை பின்வாங்குமாறு தகவல் அனுப்புங்கள். முத்திரமலை மீதிருக்கும் நமது வீரர்கள் சருகுமலை குன்றின் புறத்தில் இறங்குகையில் அங்கிருக்கும் வீரர்கள் பாதுகாப்பு அளிக்கட்டும். சேரனின் குதிரைப்படை வீரர்கள் தாக்க வந்தால் வீரர்களை வீழ்த்தி குதிரைகளை கை கொள்ளுங்கள். புலி கரட்டில் இருக்கும் வீரர்கள் புலி அருவி பக்கம் இறங்கட்டும். எந்த குதிரைக்கும் பழுதில்லாமல் அனைத்து குதிரைகளும் பரம்புக்கு வேண்டும் என்று கூறியதும் காடைக்குடி வீரர்கள் சிறுத்தைகளாய் ஓடத் துவங்கினர். பாரி குதிரைகளை கை கொள்ளப் போகிறான் என்று நினைத்ததும் அனைவரின் மனதிலும் மகிழ்வு பொங்கியது. மாயன்மலையின் கீழே நின்ற வீரர்களை மாயன்மலைக்கு பின்புறத்திற்கு செல்லுமாறு கூறிய பாரி ஒளியனிடமும் கூடலனிடமும் பாகன்களிடம் கூறி யானைகளை செம்மலைக்கு பின்னால் நகர்த்துங்கள். சோழகர்கள் பொறிகளை செம்மலைக்கு முன்னால் மாற்றட்டும். மாயன்மலைக்கு பின்னிருக்கும் குகைகளில் அமைக்கப்பட்டிருந்த கூடங்களை கருமலைக்கு மாற்றுங்கள். நீங்கள் இருவரும் மாயன்மலையின் பின்னால் இரு புறங்களிலும் படையுடன் காத்திருங்கள். சமவெளியில் நுழையும் சேரப்படை வீரர்கள் வலப்புறம் திரும்பி செல்லும். நீங்கள் குதிரைப்படை வரும்போது முன்னேறி தாக்குங்கள். குதிரைப்படை உங்களை தாக்க வந்தால் மலையின் பின்புறத்திற்கு செல்லுங்கள். உங்களை தொடர்ந்து வரும் குதிரை வீரர்களை மாயன்மலையின் பின்புறத்தில் காத்திருக்கும் நமது விற்படை வீரர்களை வீழ்த்தி குதிரைகளை கைப்பற்றட்டும். 5 அறிவை கைப்பற்றி 6 அறிவை கொன்று புதையுங்கள் என்றான். 3 மலைகளுக்கு நடுவே 3 பொழுதுகளில் முடிக்க நினைத்த போரின் வியூகங்களை பாரி 3 நொடிகளில் மாற்றினான். பகைவரின் ஐம்புலன்களை கட்டி படையை மாயமாய் நகர்த்துவதிலும் புதிய முடிவுகளை துணிவுடன் எடுப்பதிலும் முன்னோடி. இந்த இளைய பாரி என்பதை பரம்பு உணரத் துவங்கிய தருணம் அது. பாரி உத்தரவுகளை கூறி கொண்டிருக்கையில் சேரனின் படை இரு மலைகளுக்கும் இடையே இசையொலிக்க நுழைந்தது. முடியனிடம் உடனடியாக நீ சருகுமலை குன்றிற்கு சென்று வாரியன் கீழிறங்க உதவிவிட்டு மாயன்மலையின் பின்புறமாக செம்மலைக்கு வந்துவிடு என்றான். மீண்டும் திரும்பி சேரனின் படையை பார்த்தவனின் மனதில் இவ்வளவு வீரர்களை அழிக்க வேண்டுமா என்ற எண்ணம் ஏற்பட்டது. படையை பார்த்தவாறே நின்றான். அன்பு செலுத்தியே பழகியவர்களுக்கு பகைவர்களை வெறுப்பது கடினமாகி விடுகிறது. சேரப்படை சமவெளிக்குள் நகர கடம்பன் தன் நண்பர்களுடன் குதிரையில் ஏறி பரம்பினுள் மீண்டும் நுழைந்தான். முத்திரமலை புலிகரட்டின் மேல் பரம்பினர் இருக்கிறார்களா என்று நோக்கினான். மாயன்மலை உச்சியில் நின்று ஒருவன் படைகளை கவனிப்பது தெரிந்தது. பாரியாயிருக்கும் என்று ஆழ்மனது உணர்த்தியவுடன் நெருப்பினுள் பாயும் நீரை போல் ஒரு கணத்தில் ஆழ்மனது முழுதும் பாரி பரவினான். உடலின் முடிகள் சிலிர்த்து இனம் புரியாத உணர்வு பரவ மனம் பரவசத்துடன் பணிந்தது. அவனை எதிர்த்து போர் புரிய நேர்ந்த தனது கையறு நிலையை நினைத்த கடம்பன் வெறுப்புடன் முன்னேறுங்கள் என்று கத்தினான். போர் நடக்கும் சூழ்நிலைக்கேற்ப இடத்திற்கேற்ப பல காரணிகள் திட்டத்தை பாதிக்கும். சிறந்த மதியூகி ஒரு திட்டத்தை உருவாக்குகையில் பல அடுக்குகளை உருவாக்குகிறான். முதல் அடுக்கு தவறுகையில் 2வது அடுக்கு துணை நிற்கும். பாரி பல அடுக்குகளை ஓரடுக்கில் இணைத்து அனைத்தையும் தனித்தனியாய் சுழற்றும் மதிநுட்பம் வாய்ந்தவன். சேரப்படையின் தன்மையை சற்று நேரம் கவனித்துவிட்டு செம்மலைக்கு செல்வதற்காக கீழிறங்கினான். முத்திரமலை புலிகரடு மலைகளின் உச்சியில் இருந்த பரம்பு வீரர்கள் பாறைகளை உருட்டி மலையின் ஓரங்களில் நிறுத்தியிருந்தனர். மலை மேலிருந்த வாரியன் சமவெளிக்குள் நுழையும் சேரப்படையை கவனித்தவாறு நின்றார். சேரற்படை வீரர்கள் இரு மலைகளுக்கிடையே நுழைந்த பொழுது வரிசை வரிசையாக போதிய இடைவெளியுடன் நகர்ந்தனர். பாறையை உருட்டும் போது ஏற்படும் சேதத்தை தவிர்க்க அவ்வாறு நுழைகிறார்கள் என்பதை உணர்ந்ததும் அறிவிற் சிறந்த தளபதி சேரப்படையை வழிநடத்துகிறான் என்றெண்ணினார். இனி பாறைகளால் பெரிய அளவு பயனில்லை என தோன்றியது. 2-3 பாறைகளை ஒன்றாக உருட்டினால்தான் ஓரளவு சேதத்தை விளைவிக்க முடியும். எனினும் யானைகள் படைகளை தாக்கும் போது படையின் ஒழுங்கு குலையும் என்று எண்ணினார். அதற்குள் சருகுமலை குன்றின் மேலிருந்து வாரியனை பின்வாங்குமாறு ஓசைகள் எழத் துவங்கின. சேரப்படையின் முரசொலியில் மலை மீதிருந்த வீரர்களுக்கு ஓசைகள் கேட்கவில்லை. சமவெளியில் நுழைகையில் இரு மலைகளின் மேலிருந்தும் தாக்குதலை எதிர்பார்த்த கடம்பன் எந்த தாக்குதலும் வராதது கண்டு குழப்பமடைந்தான். சேரப்படையின் நடுநிலையில் இருந்த ராசசிம்மனுக்கும் அதே ஐயம் ஏற்பட்டது.
எனினும் சேரப்படையினர் உள்ளே நுழைய காத்திருக்கிறார்கள் என்று தோன்றியது. சேர வீரர்களை இடைவெளியுடன் நுழைய செய்ததால் பெரிதாக சேதம் ஏற்படாது என்று நம்பினான். எங்கிருந்தும் தாக்குதல் வராததை கண்ட கடம்பன் பரம்பினர் வேறேதும் திட்டம் வைத்துள்ளனரோ என்று எண்ணினான். படையின் முன்னே சென்ற முரசுகள் மலையை தாண்டியதும் முத்திரமலையின் மேலிருந்தவர்களுக்கு தாக்குதலை கைவிட்டு சருகுமலை குன்றை அடையுமாறு காடைக்குடியினர் எழுப்பிய ஓசை கேட்க துவங்கியது. வாரியன் குழம்பி போனார். எதற்காக பாரி பின்னேறச் சொல்கிறான் என்று புரியவில்லை. ஆனால் போர்க்களத்தில் யோசிப்பதற்கு இடமில்லை. பரம்பு வீரர்கள் வேகமாக மலையின் பின்புறத்தில் இறங்க துவங்கினர். இளம் வீரர்கள் தாண்டி இறங்கி சருகுமலை குன்றை நோக்கி ஓட வாரியன் இறுதியாக சிலருடன் ஓடும்போது கடம்பன் பரம்பினரை பார்த்தான். அவர்களை தாக்குங்கள் என்று கடம்பன் உத்தரவிட்டதும் குதிரைகள் சீறி பாய்ந்தன. ஈட்டியை கைகளில் ஏந்தியவாறு குதிரை வீரர்கள் பின்தொடர வாரியன் மூச்சு வாங்க ஓடி கடவில் நுழைந்தார். ஓடும்போதே எதற்காக பாரி இறங்கச் சொன்னான் என்று நினைத்தவருக்கு இடப்புற பிளவை நோக்கி வருமாறு காடைக்குடியினரின் ஓசை கேட்க இயன்ற வரையில் வேகமாக ஓடினார். திடீரென குதிரை ஓடி வரும் சத்தம் கேட்டு திரும்பியவர் திகைத்து போனார். நடுவில் இருந்த தூரத்தை இவ்வளவு வேகமாக எப்படி குதிரைகள் கடந்தது என்று எண்ணுகையில் குதிரையின் வேகம் புரிந்தது. மிக வேகமாக பிளவை நோக்கி ஓடினார். இனி ஓட முடியாது என்று நினைத்தபடி சிறிய பிளவை தாண்டிய போது குதிரைகள் அவரை தாண்டி சென்றன. அதிர்ச்சியுடன் குதிரைகளை பார்த்தபோது வீரர்கள் எவரும் இல்லாததை கண்ட வாரியன் திரும்பி பார்க்க பொடவின் இருபுறத்தில் இருந்தும் விற்படை வீரர்கள் அம்புகளை எய்து அனைத்து வீரர்களையும் வீழ்த்துவதை கண்டார். வாரியன் பெரிதாக மூச்சிரைத்தபடி நிற்க முடியன் சிரித்தபடி வந்தான். என்ன ஆயிற்று? ஏன் பின்வாங்குகிறோம்? முடியன் குதிரைகளை நோக்கி கையை காட்டினான். அனைத்து குதிரைகளும் பரம்பினுடையதாம், பாரி கூறிவிட்டான் என்று சிரிக்க வாரியனுக்கும் புரிந்தது. மூச்சிரைக்க அவரும் சிரித்தார். சேரப்படையின் முன்னணியில் வந்த விராட நாட்டின் வாட்படை விற்படை வீரர்கள் மாயன்மலையை நெருங்கி வலப்புறம் திரும்பும் வரையில் பரம்பு வீரர்கள் பொறுமையாக காத்திருந்தனர். அதற்கடுத்து சேரனின் குதிரைப்படை நெருங்கியவுடன் மாயன்மலை மீதிருந்த காடைக்குடி வீரன் ஒலி எழுப்பினான். அடுத்த கணம் மாயன்மலையின் இரு புறங்களில் இருந்தும் வெளிப்பட்ட பரம்பு வீரர்கள் சேரப்படையை நோக்கி முன்னேறி அம்பெய்ய துவங்கினர். கடம்பன் உத்தரவிட்டதும் சேரர்களின் விற்படை பதில் தாக்குதலை துவங்கியது. சேர விற்படையின் அம்புகள் பரம்பினரை சென்றடையாமல் இருக்க பரம்பினரின் அம்புகள் வீரர்களை வீழ்த்துவதை கடம்பன் கவனித்தான். முன்னேறி தாக்குங்கள் என்று கடம்பன் இறைய மூலப்படையிலிருந்து கேடயம் ஏந்திய வாட்படை வீரர்களும் விற்படை வீரர்களும் பிரிந்து மாயன்மலையை நோக்கி ஓடினர். பரம்பு வீரர்கள் குறி தவறாது அம்பெய்யும் திறனுடையவர்கள் என்பதால் முன்னேறும் வாட்படை வீரர்களின் கேடயத்தை மீறி வீரர்களை வீழ்த்தினர். சேர விற்படையினரால் ஒரு பரம்பு வீரனை கூட வீழ்த்த முடியாததை கவனித்த கடம்பன் குதிரை வீரர்களின் இரு பிரிவை அனுப்பினான். குதிரைகள் மண்ணை சிதைத்து எகிரி பாய பரம்பினர் சிதறியோடினர். குதிரை படையை பின்தொடர்ந்து சேர வாட்படையின் ஏராளமான வீரர்களும் ஓடி வந்தனர். மிக வேகமாக குதிரை வீரர்கள் நெருங்க பரம்பு வீரர்கள் மாயன்மலையின் இரு புறங்களிலும் பின்னேறி சென்றார்கள். மாயன்மலையின் இருபுறமும் குதிரை வீரர்கள் நுழைந்து பாதி மலைகளை தாண்டிய போது மலையின் பின்னால் காத்திருந்த பரம்பு விற்படை வீரர்களின் அம்புகள் சரமாரியாக வர துவங்கின. குதிரை வீரர்களின் கவசங்கள் ஒரு பொருட்டாகவே இல்லாமல் பரம்பினரின் அம்புகள் வீரர்களின் கழுத்தையும் முகத்தையும் ஊடுருவி சென்றன. வீரர்கள் வீழ்ந்ததும் குதிரைகள் கட்டுப்பாடின்றி காட்டுக்குள் ஓட வாரியனும் பரம்பு வீரர்களும் குதிரைகளை தொடர்ந்து ஓடினர். மரணத்தை நோக்கி வேகமாக வந்த அனைத்து குதிரை வீரர்களும் நொடிகளில் வீழ்த்தப்பட அவர்களை தொடர்ந்து வந்த சேரவாட்படை மாயன்மலையை தாண்டி மலையின் பின்புறத்தை அடைந்தது. ஒளியனும் கூடலனும் விற்களை விடுத்து வாட்களை உருவினர். மாயன்மலை மீதிருந்த பரம்பு வீரர்கள் மாயன்மலையின் பின்புறத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த சேரனின் விற்படை வீரர்களின் மேல் அம்பெய்ய சேர விற்படை வீரர்களும் அம்பெய்தவாறு முன்னேறினர். மாயன்மலையின் பின்புறத்தில் வாட்படை வீரர்கள் வெறியுடன் போரிட துவங்கினர். சேரப்படையுடன் வந்து கொண்டிருந்த பருதிமாறன் சேர வீரர்கள் சூழ்ச்சியில் சிக்கியிருப்பதையும் மலையின் பின்புறம் கடுமையான போர் நிகழ்வதையும் கண்டவுடன் யவன வீரர்களின் சிறு பிரிவையும் வாட்படை வீரர்களையும் அழைத்து கொண்டு வேகமாக மாயன்மலையின் பின்புறத்திற்கு குதிரையில் விரைந்தான்.
பரம்பு வீரர்களின் எண்ணிக்கையைப் போல் 3 மடங்கு சேர வீரர்கள் வந்து சேர்ந்தனர். ஒவ்வொரு பரம்பு வாட்படை வீரனையும் 2, 3 சேர வீரர்கள் இணைந்து தாக்கினர். சேரப்படை வீரர்கள் புதிய நம்பிக்கையுடன் போரிட்டனர். நீரை விழுங்கும் நெருப்பாய் உயர்ந்தனர். பரம்பினர் தடுமாறியவாறு தற்காப்பு போரை துவங்குகையில் சருகுமலை குன்றிலிருந்து செம்மலையை நோக்கி மாயன் மலையின் பின்புறமாக முடியனும் வாரியனும் வீரர்களுடன் வந்து சேர்ந்தனர். அடுத்த கணத்தில் பரம்பு வீரர்கள் தற்காப்பு போரை விடுத்து தாக்கும் போரை துவங்கினர். நீர்ச்சுழல்கள் நெருப்பை புதைக்க முயன்றன. சேரப்படையின் முதல் நிலையில் சென்ற விராட வாட்படை வீரர்கள் கொடியூரை நோக்கி வலப்புறம் திரும்பி உயரமாக வளர்ந்திருந்த ஏராளமான பெருங்கொடி மின்னை தாவரங்களினூடே நுழைந்த சில கணங்களில் உடலெங்கும் எரிச்சலை உணர்ந்தனர். நெருப்பில் குளித்தது போல் எரிந்த இடங்களை கைகளால் தேய்க்க சுனைகள் மேலும் உள்ளிறங்கி எரிச்சல் அதிகமாகியது. கண்ணில் நுழைந்த சுனைகளால் எரிச்சல் எடுக்க காரணம் புரியாமல் பதற்றத்துடன் அலற துவங்கின. படையின் முதல் நிலையில் குழப்பம் ஏற்படுவதைக் கண்ட கடம்பன் படையின் முற்பகுதிக்கு குதிரையை விரட்டினான். மாயன் மலையை வந்தடைந்த வேகத்தில் முடியன் சில சேரர்களை வெட்டி சாய்த்தான். சிலரின் உடல்களை பற்றி தூக்கி எறிந்தான். படையை சிதைத்தவாறு முடியன் முன்னேற அதே தருணத்தில் பருதிமாறன் வந்து சேர்ந்தான். பருதி குதிரையில் முன்னேறி முடியனை நோக்கி வாளை வீச முடியன் ஒதுங்கினான். பருதிமாறனின் உடையையும் தோரணையும் கண்டதும் தனித்திருக்கும் மானை பார்க்கும் புலியைப் போல் முடியனின் கண்கள் விரிந்தது. இவன் சேரனின் தளபதியாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி முடியன் நெருங்கினான். பருதிமாறன் குதிரையை திருப்புகையில் முடியன் மீண்டும் பருதியின் இடப்புறத்திற்கு மாறிக்கொண்டான். முடியனை நெருங்கிய பருதி இடப்புறத்தில் முழு வீச்சுடன் தாக்க முடியாமல் தடுமாற வலக்கையின் வாளால் பருதியின் வாழ்வீச்சை தடுத்தவாறு நெருங்கிய முடியன் பருதியின் நெஞ்சை நோக்கி வாளை வீசினான். பருதி தடுமாறி குதிரையிலிருந்து முடியனின் எதிர்ப்பக்கத்தில் விழுந்தான். முடியன் வாளை திருப்பி அதன் சமமான புறத்தில் குதிரையின் பின்புறத்தில் தட்ட குதிரை விலகி ஓடியது. கீழே விழுந்து கிடந்த பருதி முடியனை திகைப்புடன் பார்க்க முடியன் மீண்டும் நெருங்கினான். பருதி சுதாரித்து எழுந்து நிற்க முடியன் வேகமாக தாக்க துவங்கினான். போரிட துவங்கிய சில கணங்களிலேயே தனக்கு இணையான வீரனில்லை என்று கணித்த முடியன் தாக்கும் வேகத்தை அதிகப்படுத்த பருதி தடுமாறினான். சற்று முன்னேறி பருதியின் நெஞ்சில் வாளை பாய்ச்சும் கணத்தில் இடையில் புகுந்தான் ஒரு யவன வீரன். முடியனை விட உயரமாகவும் பருமனாகவும் இருந்தவனின் நிறம் தோற்றம் என அனைத்தும் மாறுதலாயிருக்க அயல் நாட்டினன் என்பதை முடியன் புரிந்து கொண்டான். பரம்புக்கு எதிரான போரில் அயல் நாட்டினரின் படையையும் சேரன் அழைத்து வந்துள்ளான் என்பதை முடியன் உணர்ந்தபோது யவன வீரன் முடியனை அதிவேகமாக தாக்க துவங்கினான். யவன வீரனின் முதல் வீச்சை தடுத்த போதே அவனது வாழ்வீச்சில் வெளிப்பட்ட ஆற்றலை முடியன் உணர்ந்தான். இடம் வலமாய் மாறி மாறி யவனன் தாக்க முடியன் திறமையாக தாக்குகையில் பருதியும் யவனனுடன் இணைந்து கொண்டான். இருவரும் முன்னேறி வெறியுடன் தாக்க முடியன் தடுமாறினான். விராட வாட்படை வீரர்களை தொடர்ந்து கொடியூர் பாதையில் சென்ற விராட விற்படை வீரர்களும் தாவரங்களால் பாதிக்கப்பட அங்கு சென்றடைந்த கடம்பன் பெருங்கொடி மின்னை தாவரங்களை இனம் கண்டறிந்தான். பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு இனி இந்த இடத்தில் மருத்துவம் செய்ய இயலாது என்றெண்ணி அத்தாவரங்களை வெட்டி எறியுங்கள் என்று கத்தினான். சேர வீரர்கள் உடனடியாக தாவரங்களை வெட்டி எறிந்தனர். அவற்றை ஓரமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று கடம்பன் கூற 4-5 வீரர்கள் தாவரங்களை சேகரித்து எடுத்து சென்றனர். அதன் பின்னரே அவர்களுக்கும் பாதிப்புகள் துவங்கியது. பாதிக்கப்பட்டவர்களை ஓரமாக அழைத்து செல்லுமாறு கூறிவிட்டு அடுத்திருந்த சேர வீரர்களை முதல் நிலைக்கு வரவழைத்த கடம்பன் மீண்டும் முன்னேறினான். மாயன் மலையை நோக்கி வரும் சேரனின் விற்படை வீரர்களை முதலில் அம்பெய்து வீழ்த்த கூடலன் உத்தரவிட்டிருந்ததால் பரம்பினர் சேரனின் விற்படை வீரர்களை குறிவைத்து அம்பெய்தனர். மாயன் மலையின் மேலிருந்த பாறைகள் சிறு மரங்களை கேடயமாய் கொண்டு பரம்பினர் தொடர்ந்து அம்பெய்ய அரை நாழிகையில் அனைத்து விற்படையினரும் வீழ்ந்தனர். மேலும் மேலும் சேர வாட்படை வீரர்கள் வந்து கொண்டே இருக்க மாயன் மலையின் மேலிருந்த பரம்பு வீரர்கள் 2 அம்புகளை நாணில் பொருத்தி சேர வீரர்களை நோக்கி எய்ய துவங்கினர். கேடயத்தில் தற்காத்து வேகமாக முன்னேறிய சேரனின் வாட்படை வீரர்கள்
மாயன்மலையின் மீது நின்ற பரம்பு விற்படை வீரர்களை தாக்க மாயன்மலையின் மீதேறினர். சேர வாட்படை வீரர்கள் வீறு கொண்டு தாக்க பரம்பினர் மாயன்மலைக்கு பின்னிருந்த காடுகளை நோக்கி பின்னேறினர். பரம்பினர் காடுகளுக்குள் சென்று தப்பிக்க முனைகிறார்கள் என்றெண்ணிய சேர வாட்படை வீரர்கள் தொடர்ந்து சென்றனர். பரம்பு வீரர்களின் எண்ணிக்கையை போன்று 4-5 மடங்கு வீரர்கள் வந்து சேர ஒளியன் தனது விரலை மடக்கி வாயில் வைத்து சீழ்க்கையை வெளிப்படுத்தினான். மறுகணம் மாயன் மலைக்கு பின்னிருந்த காடுகளிலிருந்து ஏராளமான நாய்கள் புயலாய் வெளிப்பட்டன. வேட்டைக்கு செல்லும் பரம்பினர்கள் வீடுகளில் வேட்டை நாயை வளர்ப்பது வழக்கம். பகலில் வேட்டைக்கும் இரவில் காவலுக்கும் பயன்படும் நாய் ஒவ்வொன்றும் மிக நீளமாகவும் வீரனின் இடுப்பு உயரத்திற்கும் இருக்கும். சிறு ஒலியை கூட எழுப்பாமல் செல்லும் நாய் தனது முகர்வு திறனால் விலங்குகளை நோக்கி வீரனை அழைத்து செல்லும். வேட்டையாட என்னும் விலங்கை அணுகியதும் வீரன் சீழ்க்கையை எழுப்பினால் அடுத்த கணம் இரையின் மேல் தாவி அதன் கழுத்தை கடித்து குதறிவிடும். நாய்கள் கூட்டமாக சூழ்ந்து நின்றால் யானையையும் நகராமல் நிறுத்திவிடும். வெகு வேகமாக வந்த நாய்கள் ஆவேசத்துடன் சேர வீரர்களின் கழுத்தை நோக்கி பாய்ந்தன. சேர வீரர்கள் திகைப்புற்று சுதாரிக்கும் முன்னர் அவர்களின் கழுத்தை கடித்து குதறின. வீரர்கள் தடுமாறி கீழே விழுந்த பிறகும் நாய்கள் தொண்டையை விடாமல் பற்றி இழுத்தன. சில நாய்கள் சேர வீரர்களின் முகத்தை கடித்து இழுக்க சேர வீரர்கள் அலற துவங்கினர். வேட்டைக்கென சிறப்பாக பழக்கப்பட்ட நாய்கள் வீரர்களின் தொண்டைகளையும் முகங்களையும் பீத்து எடுத்தன. மீண்டும் ஒளியன் சீழ்க்கையை வெளிப்படுத்த அனைத்து நாய்களும் வீரர்களை விட்டு விலகி பின் நகர்ந்தன. இங்கும் அங்கும் தேடிய நாய்கள் மெதுவாக நகர்ந்து அவற்றை வளர்க்கும் வீரனின் அருகே சென்று நிலை கொண்டன. சேர வீரர்களின் கழுத்திலும் முகத்திலும் குருதி பீரிட்டு அடிக்க அவர்களை பார்த்து மற்ற சேர வீரர்கள் திகைத்து நின்ற கணத்தில் பரம்பின் விற்படை வீரர்களின் நாண்கள் முன்னும் பின்னும் எழுபட்டு அம்புகளை பறக்கவிட சேர வீரர்களின் எண்ணிக்கை குறைந்தது. பரம்பினர் காடுகளின் அருகே பின்னேறியது நாய்கள் வேகமாக முன்னேறி இரையை கிழித்தெறியவே என்று உணர்ந்தபோது சேர வீரர்கள் அவர்களின் குருதியில் குளித்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு சேர வீரனையும் நோக்கி பரம்பு வீரன் முன்னேற அவனது நாயும் முன்னேறியது. குருதி எழுகும் வாயுடன் நின்ற நாயின் கூரான பற்கள் அச்சத்தை அதிகப்படுத்தின. நாயை நோக்கி சேர வீரன் வாளை உயர்த்தினால் பரம்பு வீரன் சீறினான். சேர வீரனை நோக்கி வாளை உயர்த்தினால் நாய் சீறியது. இருவரையும் கண்டு மிரண்ட சேர வீரர்கள் திரும்பி மூலப்படையை நோக்கி ஓட அடுத்த சில நொடி துளிகளில் வீழ்த்தப்பட்டனர். பரிதிமாறனை தொடர்ந்து வந்த யவனர்கள் சில பரம்பு வீரர்களை வீழ்த்தினாலும் பொறியில் சிக்கியிருப்பதை உணர்ந்தனர். போரிடுவதை விடுத்து வேகமாக குதிரையை திருப்பி படையை நோக்கி செல்ல முயன்றனர். திரும்பி சென்றவர்களின் மேல் ஏராளமான அம்புகள் பாய்ந்தன. நிகழ்வதை கண்ணுற்ற யவன வீரர்கள் குதிரைகளை விட்டு கீழே குதித்து வட்ட வடிவில் கையில் இருந்த கேடயங்களை இணைத்து கொண்டு வெளியேற முயன்றனர். பரம்பறிதல் என்பது ஒவ்வொரு பரம்பு வீரனும் கற்க வேண்டிய மிக கடினமான பயிற்சி. பயிற்சியின் போது வியர்வையிலும் குருதியிலும் வீரர்களை செதுக்குபவன் வைகலான். அதிலும் அடுத்த திறனுள்ளவன் என்று ஒரு வீரனை வைகலான் கணித்தால் அந்த வீரனுக்கு பயிற்சிகள் அதிகமாகும். தகிக்கும் தணலில் இரும்பை வளைப்பது போல அந்த வீரனை வார்த்தெடுப்பான். ஒருவன் இருவருடன் போர் புரிகையில் வாட்களை தாக்கும் போதே இருவரின் வாழ்வீச்சின் நுட்பத்தையும் பலவீனத்தையும் ஒருங்கே கணிக்க வேண்டும். பலகீனத்தை பயன்படுத்தி பகைவரை வீழ்த்த கன நேரத்தில் ஏற்படும் இடைவெளியை சரியாக பயன்படுத்த வேண்டும். இருவரின் வாழ்வீச்சை எதிர்கொள்வது சிரமமாயிருப்பதை உணர்ந்த முடியன் இடையிலிருந்த தனது வாளின் உரையை வெளியே எடுத்தான். பரம்பின் ஆயுதம் தயாரிப்பவர்கள் வாள் தயாரிக்கும் இரும்பிலேயே உரையையும் தயாரிப்பது வழக்கம். 2-3 பேருடன் போரிடும் போது நீள்வாளை பயன்படுத்துபவர்களுக்கு வாளின் உரை பேருதவியாக இருக்கும். முடியன் இருவரின் வாழ்வீச்சையும் சமாளிக்க துவங்கினான். கொடியூரை நோக்கி சென்ற படை நகராமல் நின்றுவிட்டதை கண்ட ராசசிம்மன் வேகமாக கடம்பனிடம் வந்து சேர்ந்தான். என்ன ஆயிற்று என்று கேட்க வீரர்கள் பெருங்கொடி மின்னை தாவரங்களால் பாதிக்கப்பட்டதை கடம்பன் கூற ராசசிம்மன் திடுக்கிட்டான். இவர்களின் நிலை? சூரியனின் ஒளிப்பட்டால் அரிப்புகள் அதிகமாகும். தோள்கள் வீங்கி குருதி வெளியேறும். கண்களில் சுனை ஏறியவர்கள் பார்வை இழப்பர்.
இனி அவர்களால் பயனில்லை. இருட்டியவுடன் முடிந்தால் சேரநாடு திரும்பிச் சென்று மருத்துவ உதவியை பெறலாம். ராசசிம்மன் பாதிக்கப்பட்ட வீரர்களை நோக்கி செல்ல பாதையை பின்பற்றி செல்லுங்கள் என்று கடம்பன் உத்தரவிட்டதும் சேரப்படை தெளிவாக தெரிந்த பாதையில் புலி அருவியை நோக்கி முன்னேற துவங்கியது.